வணக்கம். சித்தக்கேட் உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு மருத்துவ குணமிக்க ஒரு விதமான மூலிகை பார்க்கலாம். முச்சங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு இலைங்கிறது டோட்டலி வேற, பர்பிள் கலர் பூ பூக்கும். அந்த சங்கு இலை வேற. இது முச்சங்கன் அப்படிங்கிற இலை வந்து நல்லா ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் நல்ல பெரிய பெரிய முள் இருக்கும். அது ஒரு அந்த ஷேப்பே வீடியோவில் நீங்கள் அதை இது ஃபோட்டோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஷேப் இருக்கும். இந்த முச்சங்கன் இலை வந்து உடலோட பலத்தை வந்து நல்லாவே அதிகரித்து கொடுக்கக்கூடியது. உடலை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடலை வந்து நல்லா தேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோழையை அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமல் பிரச்சனை சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தத்தை வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த முச்சங்க நிலை வந்து எங்கள் தஞ்சாவூர் சைட்லலாம் பிரசவம் ஆன 3ஆவது நாள் வந்து அந்த முச்சங்க நிலையை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எலுமிச்சம்பழ அளவு 3 உருண்டை கண்டிப்பாக கொடுத்து காலையில் முழுங்க சொல்லிடுவாங்க வெறும் வயத்தில். ரொம்ப அதாவது பச்சை வாசம் அடித்தாலும் அதை கஷ்டப்பட்டு முழுங்கிடுவாங்க. ஏன்னா அது வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, உடலை வந்து அதாவது இழந்த பலத்தை வந்து திரும்பி மீட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னா, இது யுட்ரஸில் உள்ள அவ்வளோ கழிவுகளையும் வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முச்சங்கன் இலை. சரி, ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு காயம் பட்டாலோ, சொறி சிறங்கு ஏதாவது ஒரு அலர்ஜி வந்தாலோ இந்த சங்கு இலையை முச்சங்கன் இலையை வந்து நல்லா அரைச்சி அந்த இடத்துல தடவிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சொறி சிறங்கு இலை அதாவது அலர்ஜி எல்லாமே குணமாயிடும். அதே மாதிரி காணாக்கடின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பூச்சி கடிச்ச மாதிரி தான் இருக்கும், சென்சேஷன் இருக்கும். என்ன பூச்சினே நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தால் விஷப்பூச்சி கடிச்சிருந்தாலும் உடனே உடம்பு ஃபுல்லாக ஒரு அலர்ஜி வரும். இந்த விஷத்தை வந்து முறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முச்சங்கனோட வேரை வந்து நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகத்தை வச்சு அரைச்சிட்டு காலை மாலை 2 வேளை மட்டும் ஒரு 3 நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள காணாக்கடி விஷங்கள் எல்லாமே குணமாயிடும். முச்சங்க நிலை வந்து கோழையை அகற்றும் அப்படின்னு சொல்லுவாங்களே. கோழைனாலே சளி ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த சளியை குணமாக்கணும் அப்படின்னாலே ஒரு கைப்பிடி முச்சங்க நிலையும் ஒரு கைப்பிடி வந்து தூதுவளை இலையும் ரெண்டுத்தையுமே நல்லா விழுது மாதிரி அரைச்சிட்டு நெல்லிக்காய் அளவு காலை ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நெஞ்சு சளி அப்படின்னு சொல்கிறது, தொண்டையில் உள்ள சளி நெஞ்சு சளி ரெண்டுமே அறுத்து வெளியே கொண்டு வந்துடும். இது ஏன்னா சளி அறுத்து வெளியே கொண்டு வருது அப்படின்னா சளியை வந்து நல்லா கரைத்து அப்படியே இருக்கிற சளியையும் அப்படியே வாய் வழியாவோ மோஷன் வழியாவோ ஃபுல் சளியையும் வெளியே கொண்டு வந்துடும். அப்படிங்கிறதால தான் இந்த முச்சங்கன் இலையும் சரி தூதுவளையும் சரி சளி பிடிக்கும் போது 3 நாள் சாப்பிட்டே வந்தாலே போதுமானது. அப்புறம் சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்கிற அம்மை போட்டுச்சு அப்படின்னாலே அம்மை போட்ட தழும்பு வந்து போகவே போகாது. இந்த முச்சங்கன் இலையை வந்து அரைச்சி அந்த தழும்புகள் எல்லாம் தொடர்ந்து தடவிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கார் அந்த தழும்புகள் முற்றிலுமாக மறைஞ்சிடும். அதே மாதிரி வீக்கங்கள் உடம்புல வந்து எங்கே வீக்கம் இருந்தாலும் சரி, மூட்டு வீக்கம் அதிகமானாலும் சரி, இந்த முச்சங்கன் இலையும் சரி வேரும் சரி எல்லாமே அரைத்து அந்த இடத்துல அதாவது வீக்கங்கள் இருக்கிற இடத்துல தடவி விட்டு வந்தாலே வீக்கங்கள் நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இந்த முச்சங்கன் இலையை வந்து கலவை கீரையில் ஒரு 2, 3 இல்லைன்னா 5 கீரை, ஏன்னா அது ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது அப்படிங்கிறதால ஒரு 5 இலையை மட்டும் சேர்த்து இந்த கலவை கீரையோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு வந்து நல்ல உற்சாகம் கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சூட்டை வந்து நல்லா தணிக்கும்னு சொல்கிறாங்க. சளி இருமல் எல்லாமே குணமாகும்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்கு நல்ல பளபளப்பு கொடுக்கும் சொல்கிறாங்க. அதனால் இந்த முச்சங்கன் இலை எங்கேயாவது பார்த்தாலும் சரி, கிராம ஓரங்களில் கண்டிப்பாக வேலி ஓரங்களில் இந்த முச்சங்கன் இலை இருக்கும். ஏன்னா இந்த சங்கு இலையோட சேர்த்து ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பெரிய அதாவது 2 இன்ச் அளவுனால அந்த முள் வந்து அதிகமாக காணப்படும். நீளமாக மொத்தமாக இருக்கும். அதனால தான் இந்த முச்சங்கன் இலையை பறிக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த இலையை நல்லா பறித்து நம்ம கீரையாகவே அதாவது நோய் வரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த நோய் வராது. இதே நோய் வந்த பிறகு அதாவது ஒரு விஷக்கடியோ சரி இல்லை சொறி சிறங்கா இருந்தாலும் சரி, நம்ம கோழையாகிறதுக்கு சளி பிடிச்சாலும் சரி, இதை நம்ம மருந்தாகவே யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் 2 விதத்துலையும் நம்ம உணவாகவும் நம்ம சேர்த்துக்கலாம், மருந்தாகவும் சேர்த்துக்கலாம். இந்த முச்சங்க நிலை வந்து ஒவ்வொரு சித்த மருத்துவர்களும் அவங்களோட மருந்துகள்லையும் இதை சேர்த்துட்டு தான் வராங்க. நம்ம பார்க்கும் போது இதை உணவாகவும் சரி மருந்தாகவும் சரி, ஏன்னா வேரும் சரி இலையும் சரி இது ரெண்டுமே இந்த முச்சங்க நிலையில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற கஷாயமாக்கி குடிக்கலாம், இலையை வந்து அரைச்சி அப்படியே விழுதாவே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம கலவைக்கீரையில் வந்து 2லேருந்து 5 இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டு கூட்டாவே ஆக்கி சாப்பிடலாம். இந்த முச்சங்க நிலை வந்து சித்த மருத்துவத்தில் யூஸ் ஆகுது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களும் சரி இப்பயும் கிராமப்புறங்களில்
இதை வந்து தொடர்ந்து மருந்தாகவே யூஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா அங்கே வந்து சின்ன சின்ன கடி விஷக்கடி எல்லாம் குழந்தைகளுக்கு கடிக்கும். அதுமாரி எங்கேயாவது போனோம் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, ஏதோ கடிச்சது பூச்சி கடிச்சதுன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே தடிச்சு போகும். உடனே இந்த முச்சங்கு இலையை தேடி தான் இதை அரைச்சி விழுதா வந்து அவங்களுக்கு வாயில் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 3 நாட்கள் கொடுக்கும் போது அந்த அலர்ஜி வந்து அவங்களுக்கு உடனே குறைஞ்சிரும். ஸோ இந்த முச்சங்கனும் முக்கியமான மருந்தாக சித்த மருத்துவத்தில் பார்க்கப்படுது. இந்த முச்சங்கன் இலையோட இலை வந்து நம்ம உடலோட பலத்தையும் அதிகரிக்கிறதால தாராளமாக சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நம்ம கலவைக்கரையில் ஒரு 5 இதழ், அதாவது இலைனாலும் நம்ம சாப்பிட்டு வந்தால் உடல் பலமும் அதிகரிக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.